நாளை உங்களுக்கு சக்தி தரப்படும் நாள் வியாழன். இந்த சக்தி யாருக்கெல்லாம் வரும்? இந்த பதிவை கேட்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். அதை செய்வதன் மூலமாக அந்த சக்தி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எத்தனையோ பேருக்கு கடன் பிரச்சனை தீரும், எத்தனையோ பேருக்கு நோய் இருக்குது அந்த பிரச்சனை தீரும், எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லை அந்த பிரச்சனை தீரும், எத்தனையோ பேர் செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பிரச்சனை தீரும். பித்து பிடித்தவர் மாதிரி பல பேர் எதுங்கேயோ வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த பிரச்சனை தீரும். இது எல்லாமே இந்த பதிவில் இருக்குது. ஆனால் இந்த பதிவை முழுமையாக கேட்டு அதை செயல்படுத்தணும். கடவுளுடைய அனுக்கிரகங்கள் நிச்சயமாக இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு இருக்குது. இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயம் ரொம்ப எளிமை, அதை தாண்டி இல்லை. துன்பக் கடலில் நீந்துறவங்களுக்கு சாயப்பா கை கொடுப்பதற்கு உண்டான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இது 100% உண்மை, இதில் மாற்றமே இல்லை. சில பேருக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் டெவலப் ஆகணும், தான் வாழ்க்கையை கடவுள் மாற்றுவான்ற நம்பிக்கை சத்தியமாக கிடையாது. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அவங்கள மாற்றணுன்றது கடவுளால் மட்டும்தான் முடியும். ஆனால் உங்களுக்கு இது வழங்கப்படுதுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் எத்தனை கோயில் எத்தனை குளம் போயிருக்கீங்க, அதற்கு உண்டான பலன்கள் இந்த பதிவின் மூலமாக அடையணும்னு சாயப்பா விரும்புகிறார். அதற்கு உரிய முறையில் ரொம்ப எளிமையான இந்த பதிவில் சில பயிற்சிகளும் இருக்குது. ஸோ எத்தனாவது நாட்களில் உங்கள் துன்பம் தீரப்போகுது அப்படின்றதையும் அந்த பதிவில் சொல்லியிருக்கு. ஸோ கவனத்தோடு கேளுங்க, லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒரு சந்தோஷமான செய்தி டிவியில் பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க. சுனிதா வில்லியம்ஸ் அவங்க குரூப்ஸ் ரொம்ப சேஃபாக பூமிக்கு வந்திருந்த அந்த விஷயங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே ஏதோ கண்களில் ஒரு பெரிய ஒரு கண்ணீர். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் சாதிக்கணும் அப்படின்னு இருக்கோ, அது சிலருக்கு அமையுது, பலருக்கு அமையல. ஸோ நாமெல்லாம் எப்படியே இருக்கிறோம், மற்றவங்களே குறை சொல்லிக்கிட்டு என் வாழ்க்கையை வாழ முடியாமல் எனக்கு சூனியம் வச்சாங்க, செய்வினை வச்சாங்க, அவங்க இப்படி இவங்க இப்படி, ஒன்றுத்துக்கும் இல்லாத ஒரு பிரச்சனையை பெருசாக்கி எனக்கு நீ இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செஞ்சிட்டல்ல, நான் உன்னை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது மனசுக்குள்ளே என்னமோ போட்டு பாடாப்படுத்துது. வாழ்க்கையில் சாதிக்கிறவங்க எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. அவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, எங்கே சாதிக்கணுமோ அதில் மட்டும் கவனத்தை வச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெரிய பாடம். யாரை மாதிரி இருக்கணும், யாரை மாதிரி இருக்கக்கூடாது,
அப்படின்னு நினச்சி வாழும்போது நாம் யாரை நினச்சிருக்கோமோ அவங்கள பேஸ் பண்ணியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பல விஷயங்களை சாய்ப்பா நமக்கு மனிதர்கள் மூலமாக தான் அந்த பாடத்தையே படிக்க வச்சுருக்காரு. ஸோ நமக்கும் ஒரு சாதிக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? நீங்கள் உங்கள் வயசை பற்றி கவலைப்படாதீங்க, படிப்பை பற்றி கவலைப்படாதீங்க, சூழ்நிலை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சாதிக்கணுன்ற ஆசை இருக்குதான்றதை மட்டும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்போ என்னவா ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது சுய ஆர்வம், மற்றவங்களால் ஆர்வத்தை கொடுக்கறதுன்றது வேறு. நமக்கு என்ன பிடிச்சிருக்குது, நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு நிறைய விமர்சனம் வரும். பிளாக் பேண்ட்டு, பிளாக் டிஷர்ட்டு, பிளாக் கண்ணாடி, பிளாக் ஸ்பெக்ஸு, நான் வச்சுருக்கிற பைக்கும் பிளாக்கு, என்ன நீயே கலர் கம்மியாக இருக்க, நீ வந்து பிளாக் 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 போட்டால் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, அதனால் கொஞ்சம் லைட்டான கலர்ஸ் போடு அப்படின்னு. அப்போது நான் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்கிறேன், நான் வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கானது. இப்போ இந்த கருப்பு சட்டையை போட்டு யாராவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா ஓகே, ஏன் சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குது, அந்த சந்தோஷம் வேண்டான்னு தூக்கி எறியலாம். அப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தாதான் நான் திருப்திகரமாக என்னுடைய செயல்களை செய்ய முடியும். அதே போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருப்திகரமாக வாழ்ந்தாதான் நீங்கள் உங்களுடைய செயலை மனநிறைவோடு செய்ய முடியும். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. வேறு மற்ற பாயிண்ட்ஸ் எதுவுமே நமக்கு தேவையில்லாதது. ஆனால் நிறைய தேவையில்லாத பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நாம் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லா டீப்பாக திங்க் பண்ணி பாருங்க. அப்போ இந்த சுய ஆர்வம் இருக்குது எல்லா மனுஷனுக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. ஆனால் அவன் எங்கே போய் நிற்கிறான், வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு விஷயத்தை தோத்துட்டான். தோத்துட்டதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை முறையே மாறுது. இங்கே ஒரு மோசமான சூழ்நிலைக்கு அவன் வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் அவன் தப்பும் தவறுமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதாவது பாவங்களை நிறைய செய்கிறான், காமத்தால் அழிகிறான், கோபத்தால் அழிகிறான், ஆணவத்தால் அழிகிறான், எல்லாத்தாலையும் அழிஞ்சு போகிறான். அப்போது எம்ஜிஆர் ஒரு சாங் பாடியிருப்பார், பிறக்கும்போது எல்லாருமே நல்ல குழந்தைகள் தான், அதுக்கப்புறம் எங்கே மாறுறாங்க, வளரும் சூழ்நிலை வளரும்போது. அப்போ எல்லாருமே சாதிக்கக்கூடியவர்கள் தான், நான் நல்லவர்கள்னு சொல்லலை, ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். எல்லோருமே சாதிக்கக்கூடியவர்கள் தான், சாதிக்க முடியாமல் இங்கே எதுவும் இல்லை, சாதிக்கக்கூடியவர்கள் தான். அப்போ சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் வாழ்க்கையில் துன்பன்ற பகுதியில் மட்டும் ஆழமாக சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், அந்த விஷயத்தை மட்டும்தான் இப்போ இந்த பதிவில் பேச போகிறோம். இப்போ கூட உங்களால் 100% நான் அன்பே சாயில் சொல்கிறத இந்த பதிவில் சொல்கிறத நான் கேட்குற நம்பிக்கையோட இது எனக்கானது அப்படின்னு சொல்லி செயலில் இறங்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த துன்பன்ற பெருங்கடலில் நீங்கள் சிக்கும்போது ஒரு கை உங்களை பத்திரமா மீட்கும், ஒரு கை உங்களை பத்திரமா மீட்கும். இந்த 4 பேர் வந்து அங்கே இல்லை, ராக்கெட்டில் இருந்து இந்த 4 பேர் ட்ராவல் பண்ணாங்க. அங்கே 9 நாள் தான் அவங்க கேம்ப்பு. ஆனால் போன ராக்கெட்டில் பிரச்சனை, அதை சரி பண்ண முடியறதுனா கொஞ்சம் ஏதோ ஃபெயிலியர். அதனால் வேறு ஒரு ராக்கெட்டை இங்கேருந்து உருவாக்குனாங்க. அதுக்கு 4 மாதம் ஆச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டீம் போச்சு, அங்கே 2 பேர் தான் இருந்தாங்க, சுனிதா வில்லியம்ஸ் இன்னொருத்தவங்க. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி போனவங்க அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களும் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க, திரும்பி வராங்க. அப்போ இவங்க ஒரு கஷ்டம்னா இதை உருவாக்குனது எவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போ நம்மெல்லாம் வந்து அந்த அந்த 4 பேர் மாதிரி நாம் ரைட், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் அந்த 4 பேர் மாதிரி எல்லா மனுஷங்களும்.
அதை உருவாக்குனாங்க இல்லையா, அந்த ராக்கெட்டை உருவாக்கி அவங்கள பத்திரமா கொண்டு போய் சேர்த்து அங்கேருந்து பத்திரமா கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலம் சக்தி அவங்க இல்லைன்னா இவங்க இறங்கியிருக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஸோ இவங்க செயல்படுறதுக்கு போகிறாங்க. அந்த செயலுக்கு ஆதரவுக்காரன் நிற்கிறவர்கள் தான் இந்த மாதிரி கீழே இருந்து வேலை பார்த்தவங்க, ராக்கெட்டை தயாரித்தவங்க, இன்னும் சாஃப்ட்வேர் சைடில் இது பண்ணுவாங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள் செய்தோம் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இது. சாயப்பா என்னென்ன பாடத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது கற்றுக்கோ அப்படின்னு அவர் நம்ம மனசில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம என்ன சாதிச்சிட்டோம், பெருசாக சாதிச்சிட்டோம், என்ன பெருசாக பண்ணிட்டோம். அவங்கள மாதிரி சயின்டிஸ்டாக ஆகணும்னு சொல்லலை, அட்லீஸ்ட் நம்ம ஃபீல்டில் நாம் கொடி கட்டி பறக்கிறோமா, உலகத்துக்கே பறக்கிறோமா இல்லை, இந்தியாவுக்கு பறக்கிறோமா இல்லை, தமிழ்நாட்டில் பறக்கிறோமா இல்லை, அட்லீஸ்ட் ஊர்லேயாவது நீ பறக்கிறியா, அவ்வளோதான். நம்ம ஊரில் எத்தனை பேர் நமக்கு தெரியும், நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்கள தாண்டி இன்னொரு ஏரியாவுக்கு போனால் யாருன்னு தெரியாது. நம்ம ஏரியாவுக்குள்ளே வேணால் தெரியும், ஒரு அதிகபட்சமாக ஒரு 1000 பேருக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஏரியா விட்டு ஏரியா தாண்டினா யாரை பற்றி யாரும் ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்மளுடைய செயல் ஒரு எல்லைக்கு உள்ளேயே உட்பட்டது, அதை தாண்டி எதையுமே சாதிக்க முடியல. ஏன் சாதிக்க முடியலன்னா அந்த அளவோடு நம்ம நிறுத்திட்டோம், அளவுக்கு மீறி போகலை. கேட்டால் ஒட்டுறது தான் ஒட்டும், விதி அது இதுன்னு சொல்லி எது எதெல்லாம் முட்டாள்தனமான விஷயங்களை அறிவுரையாக எடுத்துக்க முடியுமோ அதை எடுத்தோம், அதுலேயே நாம் அழிஞ்சோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் தான் உருவாக்கணும். அப்போ இந்த துன்பத்தில் இருந்து எப்படி வந்து அந்த அந்த இந்த டீம் வந்து அவங்கள வந்து வெளியில் கொண்டு வந்து ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் சாயப்பாவால் உருவாக்கப்பட்ட ஒரு டீம். அப்போ நீங்கள் துன்பம் அப்படின்ற இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயங்கள், சாதிக்கணும், வாழணும். முதல்ல வாழணும், அப்புறம் தான் சாதிக்கணும். ஓகே, முதல்ல வாழணும், அப்புறம் சாதிக்கணும். அப்போ இப்போ இந்த இடத்துல சாயப்பா உங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு உறுதிமொழி கேட்குறார். என்ன உறுதிமொழி தெரியுமா? இப்போ நீ துன்பன்ற பெரும் சுமையில் மாட்டிக்கிட்டு இருக்க, நான் உனக்கு ஆதரவு கொடுத்து என்னுடைய கைகளை கொடுத்து துன்பத்தில் இருந்து நான் உன்னை மீட்ட தான் போகிறேன், நான் உன்னை மீட்ட தான் போகிறேன். அதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். ஆனால் இனி வாழணுன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குதா? இருந்துச்சுன்னா உன்னோட கையை என் கையில் கொடு. ஆனால் அந்த நம்பிக்கை உன்னை சாகிற வரைக்கும் குறையாம பார்த்துக்கணும். அது நீ தான் தயார் பண்ணணும், அதையும் நான் தயார் பண்ண முடியாது. உன் வாழ்க்கையை நீ தான் வாழணும், உன் வாழ்க்கையை நான் வாழ முடியாது. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் எக்ஸாம் எழுதுகிறான், அவன் எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ண முடியும். அப்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலாக அந்த டீச்சர் எக்ஸாம் எழுத முடியாது. அதே போல் தான் டீச்சர்ன்றது கடவுள், அந்த ஸ்டூடெண்ட்டுன்றது பக்தர்கள். அப்போ ஸ்டூடெண்ட் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அப்போ நாம் என்ன செய்யணும்? கடவுளே என்னை காப்பாற்றுன்னு சொல்லக்கூடாது, நான் வாழ்வேன், சிறப்பாக வாழுவேன்னு சொல்லணும். காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குது, நம்ம வாழ்ந்துட்டா. ஆனால் நம்ம வாழ முயற்சி பண்ணாதப்போ அவர் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருந்து அவர் உங்களை விட்டுட்டே போகிறார். இதுவும் இங்கே நிறைய நடக்குது. ஸோ இதுதான் நடக்குதுன்னு சொல்ல முடியும், 100% இதுதான் நடக்குது. ஜஸ்ட் நீங்கள் லைக் திங்க் பண்ணி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் பல விஷயங்கள் எப்படி நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி, இப்போ என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும், இப்போ தீர்மானிக்கலாம். நிறைய பேர் ஒரு வாழ்க்கையை என்ன ஈஸியாக தீர்மானிக்கலாம். இன்றைக்கி என்ன மனநிலையில் இருக்கிறோமோ அதுதான் நாளைக்கு. அப்போ தொடர்ந்து 7 நாள் என்ன மனநிலையில் இருக்கிறோம், அடுத்த 14 நாள் என்ன மனநிலையில் இருக்கும், அடுத்த 21 நாள் என்ன மனநிலையில் இருக்கும், அடுத்தது 48 நாள் என்ன மனநிலையில் இருக்கும். ஸோ ஒரு மண்டலம், அந்த ஒரு மண்டலத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை தொடர்ந்து எந்த காரணத்தையும் சொல்லாமல் நீங்கள் செய்கிறீங்களோ அது கடைசி வரைக்கும் இருக்கும், கடைசி வரைக்கும். இப்போ ஒரு நாள் செஞ்சிட்டா நாளைக்கு என் வாழ்க்கையை இப்படி தான் சொல்லிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது.
2 நாள் முடியாது, 3 நாள். ஏன்னா முதல் 2 நாள் 3 நாள் 4 நாள் செஞ்சுருவீங்க. இது ஒரு ப்ரெஷரில் செய்யணும், இதை வந்து செய்ய சொல்லியிருக்காங்க, நாம் இப்படி தான் பண்ணணும், இங்கே தான் தூங்கணும், இப்படி தான் எழுந்திருக்கணும் அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து நீங்கள் 48 நாட்கள் எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் செய்கிறீங்களோ அதை நிறுத்தாமல் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அது தேடித்தரும். அப்போ அந்த 48 நாளும் உங்களால் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும், உறுதிமொழி கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துட்டா இந்த துன்பன்ற பெருங்கடலில் இருந்து நீங்கள் மீண்டு 49வது நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை அவர் நிகழ்த்தியே ஆகணும். நிகழ்த்துவார்னு சொல்ல, நிகழ்த்தியே ஆகணும். அப்போ ஆனால் அந்த 48 நாட்களில் நீங்கள் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறீங்கிறது முக்கியம். அதை விட ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு தேர்ஸ்டே அப்படின்னுங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம 48 நாள் பண்ணோம். அது வந்து என்ன ஆச்சு, அதை தான் சொல்கிறேனே, மன திருப்தியோடு பண்ணணும். இன்னும் எத்தனை நாள் இருக்குதுப்பா, இன்னும் எத்தனை நாள் இருக்குதுப்பான்னு ஒரு சாயிரம் சொன்னேன். 48 நாளில் இருந்த பிபி சுகர் குறைஞ்சது, இப்போ மறுபடியும் பிபி சுகர் அதிகமாகிடுச்சு. அப்போ ஃபாலோ பண்ணலையான்னு திருப்பி அவங்க நான் கேட்டேன், ஃபாலோ பண்ணலையான்னு. இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க 48 நாள் இருக்கணும். 48 நாள் எதுக்காக இருக்க சொல்கிறேன்னா, அது வாழ்க்கை ஃபுல்லாக பயன்படணும்னு. வாழ்க்கை ஃபுல்லாக பயன்படணும். இந்த 48 நாள் நம்ம இருக்கும்போது எத்தனை பேருக்கு சுகர், டாக்டர் கூட வந்து சர்ப்ரைஸ்டாக என்ன பண்ணுங்க, வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா அப்படின்னு. இல்லைங்க, இதே கண்டினியூ பண்ணுங்க சொன்னாங்களா சொல்லியா? எத்தனை பேர் சொன்னாங்க? ஒரு சார் 4 டேப்லெட் போடுவேன், நான் 2 தான் போடுறேன் அப்படின்னு. இன்னொருத்தவங்க 3 டேப்லெட் போட்டு ஒரு இன்சுலின் போட்டவங்க இன்சுலினை ஸ்டாப் பண்ணியாச்சு, 2 டேப்லெட் போட்டு எடுங்க. ஆனால் மறுபடியும் அதை விட்டாச்சு, மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. ஸோ 48 டேஸ் அப்படின்றது உங்களை பழக்கப்படுத்திக்கிறதுக்காக. நம்ம ஸ்வீட் சாப்பிடல, சிக்கன் மட்டன் சாப்பிடலை. சிக்கன் மட்டன் சாப்பிட்றதால பிபி ஏறல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது சாப்பிட்றதால பிபி ஏறுதுன்னு நினச்சா அது ரொம்ப தப்பு. ஆனால் அதுக்கு போடக்கூடிய மசாலா இருக்கு, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. ஸோ குழம்புல போடக்கூடிய மிளகாத்தூள், குழம்புல போடக்கூடிய உப்பு, குழம்புல ஊற்றக்கூடிய எண்ணெய் அப்படியே வந்து ஸ்பூனில் போடாமல் அப்படியே கவுக்குறீங்கல்ல, அதான். ஸோ அதுதான் பிபி ஏற்படுத்துதே தவிர சிக்கன் சாப்பிட்றதாலேயோ இல்லை மட்டன் சாப்பிட்றதாலேயோ மீன் சாப்பிட்றதாலேயோ இல்லை. அப்போ என்ன பண்ணணும், எல்லாமே அளவோடு இருக்கணும். 10% தான் யூஸ் பண்ணணும். 3 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் போடணும். ஆனால் அதை சாப்பிட முடியாது. அதுக்கு சாப்பிடாமலே இருக்கிறது நல்லதா இல்லையா? ஸோ யாருக்குமே சத்துலாம் குறையல. நான் அதான் நினச்சேன், சில பேருக்கு வந்து சத்து குறைஞ்சிருமோ அப்படின்னு. நம்ம சத்து குறையுதுன்னு மனநிலையில் இருந்தோம் அப்படின்னா சத்து கண்டிப்பாக குறையும். இல்லை, எத்தனையோ பேர் வந்து சாப்பிட்லையா, போகலையா, வரலையா அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை நீங்கள் நம்பிக்கையோடு ஃபேஸ் பண்ணிங்கன்னா அது அவசியப்பட்டு இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் 48 நாள் நம்ம செஞ்சோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ணோம். இப்போ மறுபடியும் எல்லாமே பீக்கில் இருக்குதுன்னா இதுக்கு ஒரே காரணம், 48 நாள் அப்படின்றது கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவதற்கு உண்டான ஒரு வழியாக வச்சுக்கணும். அதை தான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு எதையும் பற்றி பேசலை, அதை மட்டும் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இந்த டைமில் நீங்கள் இதை தான் செய்யணுன்றது 48 நாட்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். 4 மணிக்கு எழுந்திருக்கிறது 48 நாள் ஃபிக்ஸ் பண்ணணும். 10 மணிக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுன்றது 48 நாள் ஃபிக்ஸ் பண்ணணும். நைட்டு 11 மணிக்கு தூங்க போகிறீங்களா இல்லை 10 மணிக்கு தூங்க போகிறீங்களான்றது 48 நாட்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். டிவி எவ்வளோ நேரம் பார்க்கணும், மொபைல் எவ்வளோ நேரம் பார்க்கணும் அப்படின்றது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும். யார் யார் எதில் அதிகமான பலகீனத்தால் இருக்காங்களோ அதை கொஞ்சம் யோசிக்கணும். நான் டிவி பார்த்தே சோர்ந்து போகிறேன்னா டிவி பார்க்குறது ஒரு நாளைக்கு 1 hour. மொபைல் பார்க்குறதாலே கண்ணு கருவளை அடைஞ்சிச்சுன்னா மொபைல் பார்க்குறது ஒரு நாளைக்கு 1 hour. இது மாதிரி இப்போ நம்ம ஆடியோ கொடுக்குறோம் இல்லையா, இந்த ஆடியோவை கூட நீங்கள் கண்களை மூடிட்டு கேட்கலாமே, தப்பே இல்லையே. இதை பார்த்துட்டு மோஸ்ட்லி சாய்பா ஃபோட்டோஸாக போடுறோம். வேறு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம ஒன்று காட்டல. அது என்னோடய ஃபேஸ் வீடியோவாக இருக்கட்டும் இல்லை சாய்பாவோட பிக்சர்ஸாக இருக்கட்டும், பட் எக்ஸ்பிரிமெண்ட்டை காட்டல. பட் பேசக்கூடிய மெசேஜஸ் உங்களுக்கு போய் சேரணும், அவ்வளோதான். இப்போ ஒரு விளாக் போடுறோம், ஏதோ ஒரு பிளேஸை பார்க்குறோம், அதுக்கு உங்கள் கண்ணு தேவை. ஆனால் நான் சொல்கிறதுக்கு உங்கள் கண்ணு தேவையில்லை, கண்களை மூடின அளவில் போதும்.
கேட்குறோமா? கேட்டாச்சு. திருப்தி அடைஞ்சாச்சு. சந்தேகத்துக்கு பதில் கிடச்சிடுச்சு. ஆனந்தமான நிலையில் ஒரு நன்றிகளை சொல்லி ஒரு 1/2 ஹவரில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் படுத்து தூங்கலாம். அவ்வளோதான். ஸோ இது 48 நாள் செய்ய முடியுது அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் அப்படின்றது பொடி ஆக்கப்படுகிறது. நிச்சயமாக சாயப்பா உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு அவர் தயார் நிலையில் இருக்கிறாரு. அப்போது துன்பம் என் வாழ்க்கையில் இருக்காது, நான் வாழ போகிறேன். இதுதான் மெயினான கான்செப்ட். இதை 48 நாட்களும் வாழ்வதற்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்றது தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமா சொல்கிறேன், என்னால் எப்படி யோசிக்க முடியலைன்னா தொடர்ந்து அன்பே சாயிலே உங்களுக்கு அந்த பதிவுகள் இருக்குது. ஸோ 48 நாட்களும் காலை கொடுக்குற ஆடியோவும் 12 மணிக்கு கொடுக்கக்கூடிய ஆடியோவும் நைட்டு கொடுக்கக்கூடிய 8 மணி ஆடியோவையும் தினமும் நீங்கள் 2 ஆடியோவையும் பார்க்கணும். இப்போயும் சொல்கிறேன், இது நான் உங்களுக்கு கம்பல் பண்ணி பார்க்க வைக்கிறதுக்காக இல்லை, ஏன்னா ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணுன்றதுக்காக. அடுத்தது, எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எந்த ஒரு மோசமான விஷயத்தையும் செய்யக்கூடாது. அதாவது இங்கே கொலை நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தை இந்த 48 நாட்களில் எந்த எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட பதிவும், எந்த எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட செய்தியும், எந்த எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களையும் நீங்கள் தவிர்க்கணும். இப்போ குடும்பத்தில் இருக்காங்களே, என்ன பண்ணுறது, இவங்களை தவிர்த்துட்டு இமயமலைக்கு போகிறதான்னு கேட்கலாம். இல்லை, இவங்க கூட இங்கே வாழ்ந்தாகணும். திஸ் இஸ் அ கர்மா, இதுதான் இதை வந்து தாண்ட முடியாது. ஓகேவா? இதை தாண்ட முடியாது. அப்படி பார்த்தா நானும் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கேன். பட் கஸ்டமர்ஸ் பாசிட்டிவாக வருவாங்க, நெகட்டிவாகவும் வருவாங்க. இல்லை நீ நெகட்டிவ், உன் பிஸ்னஸ் வேண்டாம் அப்படி சொல்லிட முடியாது. இது என்னோடய டியூட்டி, நான் இங்கே ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆனால் எதெல்லாம் என்னால் தவிர்க்க முடியுமோ அதை தவிர்க்கணும். அவ்வளோதான். எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்க்கணும். இப்போ கூட உங்கள் யூடியூப்பில் சில வீடியோஸ் உங்களுக்கு வரும். அப்போ அது எதெல்லாம் வந்து நெகட்டிவாக நீங்கள் பார்த்தீங்களோ அதுக்கு டோன்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போட்டுட்டிங்கன்னா அது வராது. ஸோ பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, நினைக்கக்கூடியது, பார்க்கறது, கேட்கறது, நினைக்கிறது, பார்க்கறது, கேட்கறது, நினைக்கிறது, இது எதுவுமே நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி இருக்கவே கூடாது. அதே மாதிரி 48 நாட்கள் நீங்கள் இயல்பான மனநிலையில் இருக்கணும். ரைட்? இந்த 48 நாட்கள் எப்படி இருக்கணும்? இயல்பான மனநிலையில். இந்த பதிவை இன்றைக்கி தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நாளையில் இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தேர்ஸ்டே எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணலை. இந்த 48 நாட்கள் சொல்லணும்னு சொல்லி ஆடியோவோட முன்னாடியே நான் சொல்லலை. ஒரு ஆடியோவை நான் முடிச்சிட்டேன்னா அதில் என்ன பேசியிருக்கன்றது முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். ஏன்னா நான் எதை பற்றி பேசியிருக்கன்றது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அவைலபிலிட்டி கிடைக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த 48 days இது தான் நம்ம செய்கிறோம். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, கேட்குறது, பார்க்கறது, நினைக்கிறது கூடவே கூடாது. உங்கள் சொந்தம், உங்கள் யாராவது பந்தம், உங்கள் வீட்டுக்கெல்லாம் நீங்கள் போகிறது கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட போங்க, சட்டுன்னு போய்ட்டு வந்துடுங்க. அங்கே நிற்காதீங்க. அங்கே நின்னீங்கன்னா சொந்தக்காரவங்க அத்தனை பேரும் உங்கள் பாஸ்ட் லைஃப்பை பற்றி கிளறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்ஸ் அப்படின்றது டெஃபினட்டாக அங்கே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த 48 நாட்களை நீங்கள் எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமாக வாய்ந்ததாக நீங்கள் நினைக்க போகிறீங்களோ அதற்கு பேஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகுது. அதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஸோ எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் எத்தனை பேர் நான் துன்பத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் சொல்லுங்கள். ஆனால் ஒன்று, யாரோ சாயனம் சொன்னாங்க, செய்வினை வச்சுட்டாங்கன்னு. இந்த செய்வினை அப்படின்றத உங்கள் வாய்க்குள்ளே வரக்கூடாது. அது உள்ள நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அது எல்லாம் தூக்கிறீங்க. சாயப்பாவை தாண்டி எந்த தீய சக்தியும் பெரிய அப்பா டக்கர் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் இன்னமும் அன்பே சாயில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பதிவை கேட்டீங்க, எந்த லட்சணத்தில் கேட்டோம் தான் நான் கேட்க முடியும். நான் கோபமாக பேசியிருந்தாலும் இட்ஸ் வெரி சாரி. ஏன்னா ஒவ்வொரு மனுஷங்களும் இந்த விஷயத்தை பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு சொல்லி நினச்சி அது மாதிரியே மாறி உட்காந்துருக்குறோம். இது வந்து கடைசியில் எங்கே தெரியுமா ஆகும்னா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் நமக்கு இடம் கிடச்சிடும். இப்போயும் சொல்கிறேனே, அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும்
வெற்றி பெற்ற மனிதர்களாக தான் இருக்க முடியும். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இங்கே இருக்கிறோம். இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே அவரால் உருவாக்கப்பட்டது. இங்கே போய் எனக்கு செய்வினை இருக்குது, அந்த வினை வச்சு இந்த வினை என்ன ஆகிடப்போகுது. அப்போ செய்வினை வைக்கிற அளவுக்கு நீங்கள் பலகீனமான ஒரு செய்வினை ஒன்று இருக்கட்டும். ஓகேவா? நான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஏன் நான் இல்லை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இதுலேருந்து வெளில வரணும், அவ்வளோதான். சரி, செய்வினை 100க்கு 100 இருக்குது. இந்த 48 நாள் செய்வினை எடுத்துடலாம், போதுமா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இந்த 48 நாட்களில் செய்வினை எடுக்கப்படும், பில்லி சூனியம் அழிக்கப்படும். இதான் எனக்கு டைட்டில். வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஆனால் இதை பார்த்து பயப்படுறவங்க கடவுளை பார்த்து பயப்பட மாட்டேன்றாங்க. இதை பார்த்து பயப்படுறவங்க ஐயோ கடவுளுக்கு நம்ம இப்படிலாம் பண்ணுறோமே, இப்படிலாம் நினைக்கிறோமே, கடவுள் நம்மளை கோச்சிக்க மாட்டாரா அப்படி அங்கே நினைக்க மாட்டேன்றோம். எதை நினச்சிட்டு இருக்கோம்? இந்த 48 நாள் எனக்கு பில்லி சூனியம் போயிடணும். பில்லி சூனியம் போயிடும், ஆனால் அது உங்கள் வாயில் வரக்கூடாது. உங்கள் வாயில் வராமல் இருந்துச்சுன்னா அந்த 48 நாட்களில் வச்சவனுக்கு பிரச்சனையாகும், உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். போதுமா? இப்போ அதை பற்றி நினைக்கவே கூடாது. நான் நினைக்கிறேன் இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி நினச்சிருங்க, நாளைக்கு ஃப்ரெஷ்அப் ஆகுங்க. ஏன்னா இது இந்த நொடியே அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஏன்னா மனசுக்கு ஒரு டைம் வேணும், மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். அப்போ இந்த 48 நாட்கள் திரும்பவும் சொல்கிறேன், உப்பு காரம் புளிப்பு இது எல்லாமே பாதிக்கு பாதியாக தான் இருக்கணும். ஸ்வீட்டு டீயை தாண்டி வேறு எதுவும் எடுத்துக்கூடாது. ஏன்னா ஃபுட்டில் கூட நம்மளுடைய கேரக்டரைசேஷன் மாறுது. பேக்கரி கூடாது, ஹோட்டல் கூடாது, வேறு வழி இல்லை, ஹோட்டலில் தான் சாப்பிடணுன்னா எளிதில் ஜீரணமாக்கப்பட்டது தான் சாப்பிடணும். இட்லி எல்லாம் ரோஸ்ட்டு கூட ஆயில் இல்லாத ரோஸ்ட்டு சாப்பிடணும். அங்கே போய் மசாலா ரோஸ்ட்டு சாப்பிடக்கூடாது, ஆயில் இல்லாத ரோஸ்ட். ஸோ எல்லாமே கண்ட்ரோல், எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல் 48 days. ஆனால் ஹாப்பியான மைண்டில் இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐயோ சாப்பிட முடியலன்னு ஸ்ட்ரெஸ்ஸான மைண்டில் இருக்கக்கூடாது, ஹாப்பியான மைண்ட். ஆனால் 49 நாள் வி வில் ரீச் எங்கேருந்து? துன்பத்தில் இருந்து எங்கே ரீச் ஆகுறோம்? இன்பத்துக்கு. வி வில் ரீச் இன் ஹெவன் கூட சொல்லலாம். ஒரு சொர்க்கத்துக்கு ரீச் ஆக போகிறீங்க. ஏன் 42 இருக்க முடியாதா? 48 நாட்கள் கடினமாக பார்த்துக்காம எளிமையாக பார்த்துக்கோங்க. அப்போது 40 கடக்கணும், 49 நாள் சாதிச்சிருவேன் அந்த ஒரு தாட்டில் இல்லாமல் நார்மலான மைண்டில் இருங்க. இந்த உலகத்தையே சந்தோஷ் வேறு கண்ணில் பாருங்கள், எல்லாருமே அன்பானவர்கள் பாருங்கள். உங்களுக்கு நடந்த துரோகம் நல்லதுன்னு நினைங்க, உங்களுக்கு நடந்த துரோகம் நல்லதுக்கு. அது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ எல்லாமே நல்லதுக்கு. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். உங்களோட ஒரு முயற்சியும் 49வது நாளில் வெற்றி அடைய போகுது. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது. ஒரு மனநிலை ஒரு அசாத்தியமாக இருக்கும். இத்தனை நாள் எதை நினச்சி நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அதுக்கு ஒரு பெரிய விடுதலை அது கொடுக்கும். ஸோ இதையெல்லாம் செஞ்சிட்டா நம்ம ஏன் அடுத்தவனை நம்பி இருக்கணும்? நம்ம குடும்பம் ஏன் மோசமாக இருக்குதுன்னு சொல்லி நாம் ஃபீல் பண்ண போகிறோம்? இப்போ சொல்கிறேன், நம்ம குடும்பம் நம்பர் 1 நிற்கும். எந்த விதமான உதவியும் இல்லாமல் கடவுள் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆழமான உதவிகளை வச்சு நாம் முன்னுக்கு நாம் வெற்றின்ற படிக்கட்டை ஏற போகிறோம். மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் அடைய போகிறோம். இது உறுதி. ஏன்னா 49வது நாள் மிகப்பெரிய எக்ஸலண்ட்டான டேவாக மாறப்போகுது. ஸோ மறுபடியும் அன்பே சாய் குடும்பத்தில் எத்தனையோ பேர் சொன்னாங்க 48 நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு. ஸோ கண்டிப்பாக அந்த பதிவுகளை இந்த பதிவை சாய்ப்பா உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அந்த 48 நாட்களில் நீங்கள் அது நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சோம். ஆனால் இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஓரளவுக்கு கம்மி பண்ணல. இப்போ ஃபுட்டில் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ எதிர்மறை எண்ணங்களை பார்க்கவோ கேட்கவோ கூடாது. கோபம், ஆணவம், அகங்காரம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நல்லா எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குதோ கடவுளை நினச்சிக்கிட்டு மூச்சு பயிற்சி பண்ணுங்கள்.
மூச்சை உள்ளே இழுங்க வெளிவிடுங்க, உள்ளே இழுங்க வெளிவிடுங்க. ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள். நான் பண்ணது தப்பாக இருக்குமோ நினைக்க வேண்டாம். நீங்கள் பண்ணது எல்லாமே சரி. இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ எல்லாமே சரி செய்துடுவார். அவ்வளோதான். ஸோ முழு மனதோடு இருந்தால் மட்டும் போதும். எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி உங்களை மிகப்பெரிய அளவில் உட்கார வச்சு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை தொடங்க வைப்பார். இது கண்டிப்பாக நடக்கும். இது எத்தனை பேர் குவாலிஃபை ஆக போகிறீங்கன்னு தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் முயற்சிகள் செய்யணும். அன்பே சாய் குடும்பத்தில் மொத்தம் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும். 1,30,000 பேர் இருக்கும். 1,30,000 பேர் இருக்கும். அந்த 1,30,000 பேருக்கும் இந்த விஷயம் போயிட்டா அந்த அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி, நல்ல எனர்ஜெட்டிக் கிடைக்கும். ஸோ எளிதில் கிடைக்கக்கூடிய வழிகள் தான் இவைகள். ஆனால் நீங்கள் கடினமான இடத்துல போய் தேடுறீங்க. கடினமான இடத்துக்குள்ள தேவையே இல்லை. எல்லாமே உங்கள் மனசு சம்மந்தப்பட்டது. மன ரீதியாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு உறுதி உங்கள் வாழ்க்கையில் பல நல்லதையும் கொடுக்க போகுது. பல சிறப்பான ஆட்டத்தையும் சிறப்பான தொடக்கத்தையும் கொடுக்க போகுதுன்னு நினச்சி மட்டும் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் பலமான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.